260 சீட்டு வந்து பிஜேபிக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆமா 260னா அதே மாதிரி 220ல இருந்து மார்ஜின் எரர்லாம் வச்சீங்கன்னா எனிவேர் பிட்வீன் 220 to 216 நீங்க வச்சுக்கலாம். 200 ரவுண்ட் 200 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அமித்ஷா 200 வச்சோ 220 வச்சோ பிரதமர் ஆகணும்னா கூட்டணி கட்சி ஆதரவு வேணும்ல. நிச்சயமா வேணும் தான். அப்பனா தமிழ்நாட்டில இருந்து ஒரு கூட்டணி கட்சி ஒரு 10 எம்பி 15 எம்பி கொடுத்தா அமித்ஷா வேணாம்னு சொல்லுவாரா? நிச்சயமா மாட்டாரு. அதுக்கான வாய்ப்பை எப்போ உருவாக்க முடியும்? இப்பதானே உருவாக்க முடியும். ஓகே, அதனாலதான் நயினார் நாகேந்திரன் வந்து 26 எங்களுக்கு எண்ணம் கிடையாது 29 சொன்னாரா? திருப்பி நயினார் நாகேந்திரன் ஒரு தடவை என்ன சொல்லிட்டாருன்னா எங்களுக்கு எல்லாம் 2029 தாங்க முக்கியம்னு சொன்னாரா இல்லையா? ஆமா நிச்சயமா சொன்னாரு. அண்ணாமலை ஏன் வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா கோன்றாரு? ஏன்னா 2029 தான் திருப்பி அவருக்கும் 29 முக்கியம் உங்களுக்கு. அதாவது இப்ப அண்ணாமலை எம்எல்ஏ தேர்தலுக்கு நிப்பாரா நிக்கலையான்லாம் நமக்கு தெரியாதுங்க. சரி, நயினார் நிப்பாரு. ஆனா அண்ணாமலை ஷூரா எம்பிக்கு நிப்பாருல. ஓகே, எம்பிக்கு நிப்பாரு. அண்ணாமலை சிட்டிங் எம்எல்ஏ கிடையாதுங்க. ஃபியூச்சர் எம்பி ஆகணும்னு ஆசை இருக்கும். ஏன்னா மத்திய மந்திரி ஆகலாம். ஆமா. அப்ப அமித்ஷாவோட மந்திரி சபையில ஒரு இடம். ஏங்க அரசியல்வாதிக்கு தொலைதூர கற்பனை இல்லைன்னா அரசியல்வாதியே கிடையாதுங்க அவன். அப்ப இப்போ மூப்பனாரை வந்து ஏன் ஒரு ப்ரொஜெக்ட் இதுக்கு முன்னாடி எல்லாம் மூப்பனார் நினைவு வருஷம் வருது இல்ல? ஆமா. அப்போ வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்களா? நிச்சயமா ப்ரொஜெக்ட் இல்ல. சுதீஷை கூப்பிட்டு உட்கார வைக்காங்களா? உடனே பிரேமல தான் ரியாக்ட் பண்றாங்க. எங்களை ஏமாற்றியது எடப்பாடி எங்கள் முகில் குத்தி விட்டாருன்ட்டாங்க. ஏற்கனவே சொன்னதுதான் அது. எத்தனை வாட்டி தான் அவர் முகில குத்துவார் சொல்லுங்க? ஏற்கனவே சொன்னதுதான். எங்களுக்கு எம்பி சீட்டு நாங்க வந்து தேதி போடாம கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னு சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. எம்பி சீட்டுனா ஆட்டோமேட்டிக்கா எல்லா ராஜ்யசபா எம்பியும் இப்போ ஒப்பந்தத்துல போட்டு தான் கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி நான் இல்லவே இல்லைன்னு மறுத்துட்டாரு. அதை நான் அப்படியான ப்ராமிஸே கொடுக்கலன்னு மறுத்தாச்சு. மறுத்த பிறகு இவங்க அதே குற்றச்சாட்டை ஏற்கனவே பொது வெளியில சொல்லி மூப்பனார் நினைவு நாள்ல சுதீஷ் கலந்துகிட்ட பிறகு ரொம்ப அவசரமா சொல்றாங்க. என்னன்னா அவங்களுக்கு இன்றைய தேதிக்கான கூட்டணி வாய்ப்புங்கிறது திமுக இல்லைன்னு ஆயிப்போச்சு.